ஹூண்டாய் நிறுவன தயாரிப்புகளின் முகமாக 1998 ஆண்டு முதல் நடிகர் ஷாருக் கான் திகழ்ந்து வருகிறார். நடிகை தீபிகா படுகோன் 2023 ஆண்டு முதல் ஹூண்டாய் விளம்பர தூதராக உள்ளார். இவர்கள் விளம்பரத்தை பார்த்து கார் வாங்கிய நபர் தொடர்ந்த வழக்கில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரின் விளம்பர தூதர்கள் மீதும் வழக்கு பாய்ந்ததன் பின்னணி என்ன? பாலிவுட் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்கள் ஷாருக் கான் மற்றும் தீபிகா படுகோன். இவர்கள் பல்வேறு விளம்பரங்களில் நடித்து வருகின்றனர். இவர்கள் நடித்த விளம்பரத்தை பார்த்து கார் வாங்கியவர் ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் பகுதியைச் சேர்ந்த கிருத்தி சிங். 24 லட்சம் ரூபாய் கொடுத்து 2022 ஆண்டு ஜூன் மாதம் ஹூண்டாய் அல்கசார் காரை வாங்கியதாக கூறப்படுகிறது. சோனிபட்டில் உள்ள மால்வா ஆட்டோ சேல்ஸ் என்ற டீலரிடம் காரை வாங்கியுள்ளார். ஆனால் வாங்கிய நாள் முதலே கார் முறையாக இயங்கவில்லை என கூறப்படும் நிலையில் 6 மாதத்திற்கு பிறகு பெரும் பிரச்சனையாகி உள்ளது. கார் உள்ளே வைப்ரேஷன் மற்றும் நாய்ஸ் வந்த நிலையில் அந்த பிரச்சனையை சரி செய்ய சர்வீஸ் சென்டரில் கொடுத்தும் சரி செய்யவில்லை என கிருத்தி சிங் குற்றம் சாட்டினார். தயாரிப்பிலேயே குறைபாடு இருந்ததால் அதை சரி செய்ய முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பரத்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் கிருத்தி சிங் வழக்கு தொடர்ந்தார். ஷாருக் கான் தீபிகா படுகோன் விளம்பரத்தை பார்த்து காரை வாங்கியதாகவும் தற்போது தான் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க மதுரா கேட் போலீசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் கார் டீலர் உள்ளிட்ட 4 பேர் மீது நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் நுகர்வோர் பாதிக்கப்பட்டால் அந்த பொருளின் விளம்பரதாரருக்கும் பங்கு உள்ளதாக உச்சநீதிமன்றம் 2023 ஆண்டு உத்தரவிட்டது. அதன்படி காரின் விளம்பரதாரர்களான பாலிவுட் பிரபலங்கள் ஷாருக் கான், தீபிகா படுகோன் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக இதுவரை அவர்கள் தரப்பில் இருந்து விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.